டெபாசிட், செக்யூர்டு என்சிடி, டெஃப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது மூணுத்தில் ஒரு ரிட்டையரிக்கு எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும்? இதை பற்றி தெரிஞ்சுக்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் குருராஜ் நம்மளை கைட் பண்ண இருக்காரு. குருராஜ், நீங்கள் டேக் ஓவர் பண்ணலாம். உங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா, நான் இதே நீங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னாக்கா நான் டெட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லியிருப்பேன். பட் இப்போ அந்த டாக்ஸேஷன் பெனிஃபிட் எல்லாம் போனதுனால கண்டிப்பா நான் வந்துட்டு உங்களோட லிக்விடிட்டி நீட்ஸை பொறுத்தவரைக்கும் இது இந்த மூணுத்துலயுமே பாத்தீங்கன்னாக்கா இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு என்சிடிஸ்ல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம். பட் என்ன பிரச்சனைனாக்கா உங்களுக்கு என்சிடில லிக்விடிட்டி ஈஸியா கிடைக்காது. அவன் சொல்லுவான் மார்க்கெட்ல லிஸ்டட் இருக்குனாக்கா அங்க வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். ஸோ என்சிடிஸ்ல அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு லிக்விடிட்டினாக்கா சட்டுன்னு ஒன்று எமர்ஜென்சினாக்கா பணம் வேணும்னாக்கா நீங்க எடுக்கிறதுக்கு அங்க வாய்ப்புகள் கம்மி. அடுத்தது இப்போ அந்த ரேட்டிங் நீங்க கவனமா பார்க்கணும். ரேட்டிங் கம்மியா இருந்ததுனாக்கா ரிட்டர்ன் ஜாஸ்தியா இருக்கும். பட் நாளைக்கு பணமே வரலன்னாக்கா ரிஸ்க். ஸோ அது பார்க்கறதுச்சே கண்டிப்பா உங்களோட பேங்க் எப்படியோ இல்ல டெட் மியூச்சுவல் ஃபண்டோ சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். பட் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் நீங்க வந்து எந்த மாதிரி கேட்டகரி எடுக்கிறீங்க அது முக்கியம். 3 வருஷம் 5 வருஷம்னாக்கா நீங்க இந்த மாதிரி பேங்கிங் பிஎஸ்யூ ஃபண்ட் அந்த மாதிரி போட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா பெட்டர் ஆப்ஷன். பட் அது நீங்க போய் கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட் எல்லாம் போட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் ரிஸ்கியான ஃபண்ட். ஸோ இதெல்லாம் நீங்க வந்துட்டு உங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு ரிஸ்கே வேணாம்னாக்கா பேங்க் எஃப்டி ஷுட் பி யுவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். பிகாஸ் யூ ஆர் சேயிங் 53. எப்போ உங்களுக்கு அந்த பணம் தேவைன்றதும் நீங்க டிசைட் பண்ணலாம். அடுத்தது நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து டெட் ஃபண்டு. லாஸ்ட் ஆப்ஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்சிடிக்கு போகணும். அவர் கிரிப்டோ கரன்சி கேட்ட மாதிரி இவன்னாக்கா ஒரு 1-2% என்சிடியில் எக்ஸ்போஜர் எடுத்துக்காங்க. இல்லைன்னாக்கா அவாய்ட் பண்றது பெட்டர். வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ்லயோ டவுட்ஸ் இருந்தா எங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட டைரக்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எங்க லைவ் வெபினார் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினார்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபைனான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.